கொடுக்கப்பட்ட வசனம் என்னன்னா அப்போஸ்தலர் 18:9-10. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமா இராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். பயப்படாமல் பேசு. இத குறித்து தியானிக்கப்படுகையில என்னோட ஆவியானவர் இடப்பட்டது என்னன்னா, யாக்கோப்பு குறித்து நான் பேசணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பவுல குறித்து தான் இதுல நமக்கு போட்டிருக்கு. ஆனா யாக்கோப்புடைய பயங்கள் எப்படியாப்பட்ட பயங்கள் காணப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு சில வசனங்களை நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 28:7 நம்ம வரோம். யாக்கோப்பு தன் தகப்பனுக்கு தன் தாய்க்கு கீழ்ப்படிந்து, தாய்க்கும் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து, யாக்கோப்பு எங்கன்னா அவன் தாய் தகப்பன் சொல்ற வார்த்தைகளை கேட்டு அவன் சேஷபுத்திரத்தை சகோதரன் கிட்ட பெற்றுக்கொண்டான். என்னன்னா தன்னுடைய தாய் சொன்ன விதமாக அவன் எல்லாவற்றையும் யாக்கோப்பு செய்து வந்தான். ஆனா அவன் என்ன பண்றான், தாய் தகப்பனுக்கு முதலாவது கீழ்ப்படிந்து அவங்க சொல்ற பேச்சு கேட்டு அவன் என்ன பண்றான், லாபானுடைய வீட்டுக்கு அவன் கடந்து போறான். கடந்து போகப்படும் போது அவனுக்குள்ள என்ன ஆகுதுன்னா ஒரு பயங்கள் காணப்படுகிறது. ஆனா கர்த்தர் அவனுக்கு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறாரு. நான் உன்னோட இருந்து நீ போகும் இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யுமாலும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அது 28:15 அந்த வாக்கு தத்தத்தை யாக்கோப்புக்கு கொடுக்கிறாரு. அவன் தைரியமா போயிட்டான். ஆனா அவனுக்குள்ள என்னன்னா ஒரு பயம் காணப்படுகிறது. என்ன பயம் காணப்படுகிறதுனா, ஏசா நம்மள என்னைக்கு இருந்தாலும் நம்ம ஏமாத்திட்டு வந்தோமே, ஏசா நம்மளை கொன்னுடுவாரோ அப்படின்ற ஒரு பயம் அவனுக்குள்ள காணப்படுகிறது. ஆனா அந்த பயத்தை கூட அவனுக்குள்ள உள்ளுக்குள்ளே வச்சுக்கின்னு வெளியே காட்டாத தன்னுடைய மாமனுடைய வீட்டுக்கு, அவன் லாபானுடைய வீட்டுக்கு கடந்து போய்கிட்டே இருக்கிறான். அப்ப அந்த வழியில கூட அவனுக்கு 16 யாக்கோப்பு நித்திரை தெளிந்து விழித்தபோது மெய்யாக இந்த ஸ்தலத்தில் இருக்கிறான், இதை நான் அறிந்திருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலத்தில் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேறு அல்ல, இதுவே வானத்தின் வாசல் என்று. ஏன்னா அந்த ராத்திரில போகப்படும் போது, பிரயாணம் போகப்படும் போது, அவன் நெத்திரை தூங்கும் போது எல்லாத்தோட கர்த்தர் கூடவே இருக்கிறாரு. என்னன்றாரு, பயப்படாதே 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 என்று அவர் சொல்லிக்கிட்டே போகும்போது அவன் போயிட்டு லாபானுடைய வீட்டை கண்டுபிடிச்சு அவன் அந்த இடத்துல காணப்பட்டு என்ன பண்றான், அதோடு தன்னுடைய மாமனுடைய மகள் 2 பேரையும் பார்க்கப்படும் போது அவனுக்குள்ள என்ன ஆகுது, அந்த பயத்தை எல்லாமே மறந்து என்ன பண்றான், அவன் மறந்துட்டு தன்னுடைய வேலைகளை செய்ய ஆதியாகமம் 8:16 கூட பாத்தீங்கன்னா, அவன் யாக்கோப்பு என்ன பண்றான், தன்னுடைய மாமன் வீட்டுல வேலை செய்துக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா எதையும் நினைக்கல. ஒரு மகளுக்காக 7 வருஷம் செய்யறான், அடுத்த மகளுக்காக 7 வருஷம் செய்யறான். ஆடுகளை மேய்க்கு தன் கூலிக்காக என்ன பண்றான், அது ஒரு 6 வருஷம், மொத்தம் 20 வருஷம் கர்த்தரை அறியாத மகனாக அவன் காணப்படுறான். அவனுடைய வேலைகள் மேலே தன்னுடைய சிந்தனைகள் என்ன பண்றான், செலுத்திட்டே போயிட்டே இருக்கிறான். கர்த்தரை நினைக்கல. ஆனா தன்னுடைய தாய் தன்னுடைய தகப்பனார் அவனை அனுப்பி விட்டாங்கன்னு என்ன பண்றாங்க, அவங்க தேவனுக்கிட்ட அறிக்கை இட்டுட்டே இருக்கிறாங்க, ஆண்டவரே நான் அனுப்பி விட்டுட்டேன்னு என்ன பண்றதுன்னு. தன்னுடைய சகோதரன் கூட இவனை பழி வாங்குறது அவன் மறந்தே இருக்கலாம் ஏசா. ஆனா இவனுக்குள்ள என்ன ஆகுதுன்னா ஒரு பயம் காணப்படுகிறது. அந்த பயம் அவனை விட்டு போகாத. வேலை செய்யப்படும் போது தன்னுடைய தன்னுடைய மாமனுடைய மகளை பார்க்கப்படும் போது அவன் என்ன பண்றான்னா, தனக்குள்ள வேலை செய்யணும்னு லாபான்னு சொல்றாரு, இந்த வேலையெல்லாம் நீ செய்ய அப்படின்னு. ஆனா ஆண்டவர் அவனை தெரிந்து கொள்றாரு. தெரிந்து கொள்ள மாத்திரத்துல அவர் என்ன பண்றாரு, எல்லா வேலையும் அவன் செய்துட்டு அவன் செய்கிற எல்லா வேலையும் அவனுக்கு என்ன ஆகுது, ஆசீர்வாதமாக காணப்படுகிறது. யாருக்கு, யாக்கோப்புக்கு. அப்போ ஆசீர்வாதமா காணப்படும் போது கர்த்தர் அவன் நினையாது என்ன பண்ற, வேலை 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 வேலை. இந்த நாட்கள்ல கூட நம்ம கூட வீட்டுங்கள்ல என்ன பண்றோம்னா, வேலை செய்யப்படும் போது ஆண்டவரை நம்ம கவனிக்காத பிள்ளைகளா இருக்கிறோம். கர்த்தரை உணராது இருக்கிற பிள்ளைகளா நம்ம காணப்படுறோம். அந்த மாதிரி இல்லாதபடி கர்த்தரை எப்போதும் சார்ந்த பிள்ளைகளா இருக்கணும். யாக்கோப்பு அப்படிதான் என்ன பண்றான், நீதிமொழிகள் 3:23 கூட, நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது என்று கர்த்தர் சொல்றார். அவரு நீதிமொழிகள் அந்த வார்த்தைகள் சொல்லுது, அவனுடைய கால்கள் இடரல, அவனுடைய வழிகள் எல்லாமே என்னாவது செம்மைப்படுத்துறாரு, ஆட்டுகளை அதிகப்படுத்துறாரு, அவன் செய்கிற வேலைகள் ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்துட்டே இருக்கிறாரு. ஆனாலும் அவனுடைய எண்ணங்கள்
எல்லாமே நம்ம எப்ப போனாலும் ஒன்று போட்டு வரோம், நம்ம தீங்கு செஞ்சுட்டோம் அப்படின்ற ஒரு பயம் வந்து அவனுக்குள்ள வந்துட்டே இருக்குது. ஏசாயா 41:10 பாத்தீங்கன்னா, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலது கரத்தால் உன்னை தாங்குவேன். இவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தைகள் கொடுத்தாலும் அவனுக்குள்ள நான் வந்து அந்த பயம் 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 பயம்னு வருது. ஏன்னா ஒரு ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம் வந்துட்டே இருக்குது. ஒரு விதத்துல அறிய ஆரம்பிக்கிறான். எப்ப அறிய ஆரம்பிக்கிறான்னா, லாபான் வீட்டை வந்து விட்டுட்டு தன்னுடைய ஆடு மாடு, தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் எடுத்துட்டு வரப்படும் போது அவன் கர்த்தரை என்ன பண்றான், அறியறான். அப்ப ஆண்டவர் பேசுறாரு 13 கூட, உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையும் பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்க என்று சொல்கிறேன், யாக்கோப் என்னும் சிறு பிள்ளையே. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு இஸ்ரவேல் பேராவே கொடுக்குறாரு. எந்த இடத்துல கொடுக்குறாருன்னு பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 32:7, அப்போது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் ஜனங்களை, ஆடு மாடுகள், ஒட்டங்களை 2 பகுதியாக பிரிச்சு எடுத்துட்டு போறான். எடுத்துட்டு போற ஏசாவுக்கு ஒரு நம்ம கொடுக்கணும், ஏசாவுக்கு இதெல்லாம் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னதாக என்ன பண்றான், எல்லாத்தையும் ஏசாவுக்கு அனுப்பிட்டு அவன் என்ன பண்றான், பின்னாடி நிக்கிறான். பின்னாடி நிக்கப்படும் போது அவனுடைய எண்ணங்கள் எங்க வருதுன்னா, கர்த்தர் இருக்கிற நமக்கு எதுக்கு பயம், நம்ம யாருக்கு கீழ்ப்படிந்து போனோம், சகோதரனுடைய பயங்கள் அவனுக்குள்ள அதிகமாக காணப்படுகிறது. ஆண்டவர் ஒரு பக்கம் இருந்தாலும் தன்னுடைய ஜீவனுக்காக அவன் என்ன பண்றான், அவ்வளவு பயப்படுறான். சரி நம்ம பிள்ளைகளை கொன்றுவாங்களா, இல்ல நம்ம மனைவிகளை கொன்றுவாரோ, ஏன்னா அவ்வளவு பெரிய துரோகம் நம்ம பண்ணிட்டு வந்துட்டுமே, அவனுக்குள்ள இருக்கிற குற்ற உணர்வு காணப்படுகிறது. அப்போ அவன் என்ன சொல்றான், ஆதியாகமும் 32:24, யாக்கோபு பிந்தி தனித்தான், அப்போது ஒரு புருஷன் பொழுது விடியுமாலும் அவருடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடையில் யாக்கோப்பு தொடை சந்து சுலுக்கிற்று. அவன் எல்லாரையும் அமைச்சிட்டு ஒரு இடத்துல அவன் படுத்து ஆட்டாண்டத்துல என்ன பண்றான், தூங்கப்படும் போது தேவன் வந்து நிற்கிறாரு. என்ன அவருக்கு தரிசனமாயிருப்பாரு, யாக்கோப்பே நான் தான் வந்து உன்னை வந்து ஆசீர்வதித்தேனே, உன்னை காப்பாற்றினேன், உனக்கு ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் பல மடங்கு உனக்கு ஆசீர்வாதமாக கொடுத்தனேன், அவர் நான் போக மட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீ என்னை ஆசீர்வதிக்கிற ஒழிய உண்மை போக விட மாட்டேன் என்றான். அவரு என்ன பண்றாரு, அவ்வளவு டைட்டா பிடிச்சிக்கிறான். அவரை விடுறதே இல்லை. துக்கங்கள், கவலைகள், துன்பங்கள் வருதுன்னா கர்த்தரை வந்து பிடிச்சு கொள்ளணும். பாரத்தோடு முழங்கால் படிட்டு நம்ம முழங்கால் தேஞ்சாலும் சரி, அவரை விடாதபடி என்ன பண்ண, பத்தி பிடிச்சு என்ன பண்ண கேட்கணும், ஆண்டவரே யாக்கோப்புக்கு நீர் கொடுத்த தரிசனத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே, யாக்கோப்புக்கு கொடுத்த ஆண்டவரே நீர் பலத்தை எங்களுக்கு கொடுங்க, யாக்கோப்பு கொடுத்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்ம சோர்ந்து போகாதபடி கர்த்தரை பத்தி பிடித்தோம்னா கர்த்தர் நம்ம என்ன பண்ணவர், ஆசீர்வதிக்காத நம்மள விடவே மாட்டாரு. ஏன்னா நம்மளுடைய ஜபங்கள் வந்து நம்ம மடிக்கு திரும்பாதபடி கர்த்தர் நமக்காக பிதா இடத்தில் பரிந்து பேசி கொண்டே இருக்கிறாரு. அப்பதான் ஆண்டவர் பண்றாரு, அவரால் ஒன்னும் முடியல, அவன் என்ன பண்றான், கெஞ்சுறான், அவன் போராடுறான். ஏன்னா அவனுக்கு ஒரு அந்த பயத்தினால ஆண்டவர் சொல்றாரு, ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சம் பலவீனம் உள்ளது. ஏன்னா மாம்சத்துல நம்ம இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை பலனற்று போடுறோம். எந்த காரியம் வந்தாலும் ஒரு வியாதி வருதா, ஐயோ இது எப்படி சரியாகுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, அந்த பயங்கள் நமக்குள்ள வருது. அந்த பயத்தின் ஆவி ஆண்டவர் வந்து எடுத்து போட அவருடைய ஜபத்தை நம்ம என்ன பண்ண, பற்றி பிடிச்சு கொள்ளணும். அப்பதான் கர்த்தர் நமக்காக என்ன பண்ணுவாரு, யுத்தம் செய்கிறவராக காணப்படுகிறார். அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோப் என்றான். ஆதியாகமம் 23:28 அப்போது அவர் உன் பேர் இனி யாக்கோப் எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனுடனே மனிதருடன் போராடி மேற்கொண்டாய் என்றார். எவ்வளவு பெரிய காரியம் இல்லையா. நம்மளுடைய வாழ்க்கையில, நம்முடைய விசுவாச வாழ்க்கையில கூட எந்த மனிதனுக்கு நம்ம என்ன பயப்படக்கூடாது. நீதிமொழிகள் 3:23 கூட அந்த வார்த்தை பாத்தீங்கன்னா, நீ பயமின்றி வழியில் நடப்ப, உன் கால் இடராது. அப்போ அவருடைய காலை பிடிச்சு கொண்டு அவன் நடந்ததுனால என்ன ஆகுது, இடர் இல்லாதபடி கர்த்தர் அவனை இஸ்ரவேலாக ஆசீர்வதித்தான். ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன் இல்லையா. அந்த யாக்கோப்பின் தேவனா இருக்கிறதுனால எது குறித்தும் பயப்படாம
யாக்கோப்பு என்ன பண்றான், தைரியமா வரான். ஆனா எல்லாத்தையும் முன்னாடி அனுப்புறான். எல்லாத்தையும் முன்னாடி அனுப்பிச்சு என்ன பண்றான், தன்னுடைய சகோதரன் கிட்ட போறான். போகும்போது அவன் என்ன பண்றான், எல்லாவற்றையும் மறந்து தன்னுடைய சகோதரனை கட்டி பிடிச்சு என்ன பண்றான், தழுவுறான். எவ்வளவு பெரிய அன்பு இல்லையா? அந்த அன்பு தான் கர்த்தர் எடுத்து நமக்கு கிடைக்குது. நம்ம கூட வந்து ஐயோ இது கிடைக்குமா அது கிடைக்குமா என்று சொல்லி பயப்படாதபடி, எது இந்த அவர் என்ன சொல்றாரு ஏசப்பா, எது இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, எதுக்கும் பயப்படாதீங்க. அப்ப சொல்றாரு, நீ படுக்கும் பொழுது பயப்படாது இருப்பாய். நீதிமொழிகள் 24 நீதிமொழிகள் 24 சொல்லுது. அதே அதிகாரம் தான், நீதிமொழி 3:24. நீ படுக்கும்போது பயப்படாது இருப்பாய், நீ படுத்து கொள்ளும் போதும் உன் நித்திரை இன்பமா இருக்கும். கர்த்தர் நம்மளோடு இருக்கப்படும் போது கெட்ட கெட்ட கனவுகள் நமக்குள்ள வரும். ஏன்னா யாக்கோப்பு நித்திரையை காணப்படும் போதுதான் ஆண்டவரோட சந்தித்தான், ஆண்டவருடைய தரிசனத்தை காணப்பட்டான். அந்த வண்ணமாக நம்மளுடைய வாழ்க்கையில, விசுவாசியுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நைட்ல படுக்கப்படும் போது நம்மளுடைய பிள்ளைகளுக்கு போதித்து வழி நடத்தணும். அத சொல்றாரு, பிள்ளைங்க வேதம் என்ன சொல்குதுன்னா, பிள்ளைகள் படுக்கும் போது போதித்து அவர்கள் வழியில் நடத்துன்றாரு. நம்ம நடக்கும் போதும் படுக்கும் போதும் பிள்ளைகளுக்கு போதிக்கணும். ஏன்னா இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான காலங்களா இருக்கிறது. இந்த காலகட்டத்துல நம்மளுடைய வாழ்க்கை குறித்து, நம்முடைய வாழ்க்கையின் பாதை எப்படி வந்தோமோ அந்த வாழ்க்கையின் பாதையை நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கப்படும் போது கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாரு, சகாயம் பண்ணி நம்மள என்ன பண்ணுவாரு, எல்லா விதத்துல இருந்து நம்மள காப்பாத்தி வழி நடத்துவாரு. இல்ல நம்ம பிள்ளைகளுக்கு எந்த வார்த்தையும் நம்ம சொல்லி கொடுக்காத, பணங்களை கொடுத்துக்கணும், அவங்களுக்கு செல்லுகளை வாங்கி கொடுத்துக்கணும், அவங்களுக்கு என்ன தேவையோ நல்ல உடைகளை வாங்கி கொடுத்து நல்ல பணங்களை கொடுத்துன்னா அந்த பிள்ளைகள் என்ன ஆகும், கெட்ட வழியில தான் போக இருக்கும். நம்மளுடைய கஷ்டங்கள், நம்மளுடைய வழிகள் எப்படி கடந்து வந்த பாதை எப்படி இருக்குதோ அது மாதிரி பெற்றோர்கள் என்ன பண்ணணும்னா அவர்களுக்கு சொல்லி கொடுக்க கடமைப்பட்டவர்களா காணப்படுகணும். அதே போல படுக்கும் போது ஜெபித்து படி, என்ன ஜெபித்த, என்ன ஆண்டவர் உன்னோட பேசினாரு அப்படின்னு நம்ம கேட்கிற பிள்ளைகளா இருக்கணும். அதே போல பாத்தீங்கன்னா பிள்ளைகளை வந்து தனி ரூம் கொடுத்து தனியா அதுங்களை செல்லு கொடுக்கும் போது அது என்ன காரியம் பார்க்குதுன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய கண்கள் பூமி எங்க உலாவி கொண்டு இருக்குதுன்ற. அப்போ கர்த்தர் பார்த்துன்னு இருக்கிறாரு. ஏன்னா யாக்கோப்பு தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய மனைவிகளையும் நோடு கூட அழைத்து கொண்டு பகும்பாக பிரிச்சு அனுப்புறாரு. அப்ப எந்த அளவுக்கு அவர் அந்த பிள்ளைகள் மேல் கவனம் செலுத்துறாரு. அவ்வண்ணமாக நம்மளுடைய பிள்ளைகள் மேல அத்தனை கவனம் செலுத்த கடமைப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம். சாலமோன் ராஜா கூட அத சொல்றாரு, நீதிமொழிகள் 1:33 எனக்கு செவி கொடுக்கிறவர்கள் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். ஆபத்துக்கு எந்த விதத்துல நம்ம பயப்படவே கூடாது. எங்கேயாச்சும் போறோமா கர்த்தர் இடத்துல சொல்லிட்டு போயிடணும். கடைக்கு போறோமா கர்த்தர், ஏன்னா சின்னது ஒரு அப்படி தடிக்கு விழுந்தாலும் ஒரு மரணம் இருக்குன்றாங்க இல்லையா, அந்த மரணத்தை காக்குறவர் இது ஆவியானவர் மாத்திரம். அத சொல்றாரு, நீ எங்க போனாலும் நீ என்ன பண்ணணும், என்கிட்ட சொல்லிட்டு போன்றாரு. அந்த வார்த்தைக்கு நம்ம வந்து கீழ்ப்படிந்து கர்த்தர் எடுத்து ஒரே ஒரு வார்த்தை தான். நம்ம அதுக்கு காசோ பணமோ பொருளோ எதுவும் கர்த்தர் கேட்கறது கிடையாது. நம்மளுடைய இருதயத்தை கேட்கிறார், நம்மளுடைய இருதய சிந்தனைகளை கேட்கிறார். நம்மளுடைய இருதய சிந்தனைகள் எப்படியாப்பட்டதா காணப்படுகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நறுகுண்ட இருதயம் உள்ளவர்களா காணப்படணும். யாக்கோப்பு எப்படி வந்து தன்னுடைய தாய்க்கு கீழ்ப்படிந்தது போல நம்மளுடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துக்கு நம்ம கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக நம்ம காணப்படணும். அதே போல பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 35 பேரு கூட அவர் என்ன சொல்றாரு, உன் பேரு நானு பெருமைப்படுத்துவேன்றாரு. எவ்வளவு பெரிய இந்த நாட்கள்ல இந்த உலகத்துல இந்த பூமியில நம்மளுடைய ஊருங்கள்ல நம்மளுடைய பேரை பெருமைப்படுத்தணும்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நம்ம போயிட்டு நான் கிறிஸ்துவங்க, நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன், நான் தியானம் பண்றேன், நான் வந்து மத்தவங்களுக்கு பணம் கொடுக்குறேன், அப்படிப்பட்ட கடமைகள் இல்லாதபடி கர்த்தருக்குள் நீர் எப்படி இருக்கிற, கர்த்தருக்குள் நீர் எப்படி ஆசீர்வாதி, நம்மளுடைய நடைகளிலும் நம்முடைய உடைகளிலும் நம்மளுடைய நற்கிரிகளிலும் தேவன் என்ன பண்ணுவார், நம்மளே பெருமைப்படுத்துவதா காணப்படும். நம்ம இதே போய் நான் தான் செய்த அப்படின்னு சொல்ற காட்டிலும் கர்த்தர் நம்மள முன்வைக்கிற பிள்ளையாக நம்ம காணப்பட கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். அதே போல பாத்தீங்கன்னா எபிரேயர்ல கூட வந்து விசுவாச பட்டியல்ல வந்து ஆண்டவர் வந்து 2 பேரை குத்துருக்கிறாரு. எல்லாம் சொல்லுவாங்க ஏசா வந்து யாக்கோப்பு ஏமாத்திட்டு போயிட்டாரு அப்படின்னு. ஆனா அவன் யாக்கோப்பு செய்யல, தன்னுடைய தாய் சொன்ன விதமாக அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் போனான். எபிரேயர்ல கூட பாத்தீங்கன்னா எபிரேயர் 11, 20, 21 கூட இந்த வார்த்தை தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு, யாக்கோப்பு குறித்து கூட, யாக்கோப்பு ஏசா குறித்து
விசுவாச பட்டியல்ல கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. விசுவாசத்துல ஈசாக்கு வரும் காரியங்களை யாக்கோப்பையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தார். யாக்கோப்பும் ஏசாவும் எந்த நாள்ல அவங்க பிரிக்க முடியாது. ஏன்னா அவங்க ஒரே தாய் பிள்ளைகளா காணப்படுறாங்க. ஒரே ரத்தத்தின் ஒரே மாம்சத்தில் அவனுடைய குதைக்காலை பிடித்து கொண்டு இருவராக தன்னுடைய தாய் வாயத்துல மோதி முரண்டு அவங்க உறவு எங்க இருக்கு, தன்னுடைய தொப்புள் கொடியில அவங்களுக்குள்ள வந்திருக்கு. அவங்கள இந்த பூமியில வரும்போது யாரால பிரிக்க முடியுமா? சத்துருவானவன் பலவிதமான காரியங்கள் அவங்களை பிரித்தாலும் கர்த்தர் என்ன பண்றாரு, அவங்க விசுவாசத்தை காத்து கொண்ட பிள்ளைகளா காணப்படும். ஏன்னா தன்னுடைய தாய் தகப்பன் எப்படியாப்பட்டவங்களா காணப்படுகிறாங்க. ஈசாக்கு ரெபேக்காள் பத்தினா விசுவாசத்துல உறுதியா இருக்கிறாங்க. எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் லாஸ்ட் வரையும் அவங்க மரண பரிந்தம் இந்த பைபிள் குறித்து நம்ம பார்க்கப்படும் போது எல்லா விதத்திலயும் கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்தார். அப்ப அவங்க பிள்ளைகளை பிரிக்க வைப்பாரா? பிரிக்க வைக்க மாட்டார் இல்லையா? அத சொல்றாரு, யாக்கோப்பு ஏசாவும் ஆசீர்வதித்தார். விசுவாசினால யாக்கோப்பு தன் மரண காலம் மட்டுமாக யாக்கோப்பு என்ன பண்ணான், தன்னுடைய பிள்ளைகளோடு இருந்தான். அப்போ ஆண்டவர் என்ன பண்ண, யோசேப்புடைய குமார் இருவரையும் ஆசீர்வதி தன் கோலில் மூளையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். மரண காலத்துல கூட ஈசாக்கு என்ன பண்றாரு, கர்த்தரை தொழுது கொண்டாரு. ஏன்னா அவன் ஈசாக்கு கூட அந்த இருதயமானது எப்படி இருக்கு, கர்த்தரோடு சஞ்சரித்தே கொண்டிருந்தான், கர்த்தரோடு கூட உருவாடி கொண்டிருந்தான். அதே போல கர்த்தருடைய பிள்ளைங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில கூட எப்போதும் நம்முடைய சகோதரர்கள் கூட உடன் பிறந்த சகோதர காட்டிடம் நம்முடைய சகோதரர்கள் சபையார் சரி உற்றார் யாரையுமே நம்ம வெறுக்காதபடி அவங்களுக்கு என்ன தேவை அந்த தேவைகள் எல்லாவற்றையும் நம்ம சந்திக்கிற பிள்ளைகளா காணப்படணும். ஏன்னா அவர்கள் ஒரே மாம்சத்தின் பிள்ளைகள், ஒரே அப்பத்தின் சாப்பிட்ட பிள்ளைகள். அந்த பிள்ளைகளாக நம்ம இப்ப சாப்பிடுற அப்பங்கள் எல்லாமே அந்த வேதத்துடைய அப்பங்கள் தான் நம்ம சாப்பிட்டுக்கணும். இப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தை குறித்து பேசப்படும் போது அவருடைய போஜனத்தை நம்ம என்ன பண்றோம், உட்கொள்றோம். அதே போல ஏசாவும் யாக்கோப்பும் உட்கொண்ட பிள்ளைகளா காணப்படுறோம். அந்த வைரக்கம், கோபம், எரிச்சல் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேர் முகமா பார்க்கப்படும் போது என்ன ஆகுது, தனிந்து போகுது. ஆண்டவர் கூட என்ன பண்ணாரு, கெர்சேம் தோட்டத்துல வியாகுலப்பட்டாரு இல்லையா? வியாகுலம், அந்த வியாகுலமானது எவ்வளவு பெரிய காரியமா இருந்திருக்கான். யாக்கோப்பு 20 வருஷமாலவும் அவன் என்ன பண்ண, மௌனமா வாய் திறக்காதபடி மௌனமா இருந்தார். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கூட அந்த மலை மேல போயிட்டு வியாகுலப்பட்டு யாருக்காக காட்டி கொடுக்க போறாங்க, ஆண்டவரே உமக்கு சித்தம் இருந்தா என்னுடைய இந்த சரீரத்தை எடுத்து ஆண்டவர்கிட்ட தான் ஒப்பு கொடுக்குறாரு இல்லையா? மனுஷன் அவர் நினைச்சிருந்தா எல்லாமே பண்ணிருக்கலாம். ஆனா நமக்காக மறித்தார், நம்மளுடைய ரத்தத்துக்காக, நம்முடைய பாவங்களுக்காக ரத்தத்தை செஞ்சினார். அப்படியாப்பட்ட தேவனை விடாதபடி எப்படி யாக்கோப்பு தன்னுடைய நித்தியர்ல போராடின போதுல நம்மளுடைய வாழ்க்கையில கூட போராட்டத்தின் வாழ்க்கை உண்டு. உலகத்துல உபத்திரம் உண்டு, திடம் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்றாரு இல்லையா? எது குறித்தும் அங்க யுத்தங்களும் செய்தி வரும். ஆனாலும் எச்சரிக்கையா இருங்கள் என்றார். அந்த எச்சரிப்பின் சத்தத்தை நம்ம எப்போது கேட்கிற பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தருக்குள் கிறிஸ்தவ பிள்ளைகள் எதுக்கும் பயப்படாதபடி, எந்த வியாதி வந்தாலும் பயப்படாதபடி, எந்த பண கஷ்டம் வந்தாலும் பயப்படாதபடி, என்ன உயிர் சேதம் வந்தா கூட கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லும் போது எல்லா தீங்குல இருந்து கர்த்தர் நம்மள விடுதலாகுவார். யாக்கோப்பை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதித்தாரோ அதே போல ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில கூட ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுகிறார். லாஸ்ட் வசனம் ஒண்ணு படிச்சுட்டு நம்ம முடிச்சிடுவோம். மத்தேயு 26 அதுல பாத்தீங்கன்னா ஒரு வசனம் சொல்லுது. மத்தேயு 26:41 நீங்கள் சோதனைகள் உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதானா, மாம்சம் பலவீனம் உள்ளது. அப்போ விழித்திருந்து சோதனைகள் நமக்கு வரும். யாக்கோப்புக்கு அந்த சோதனைகள் வரும். ஆனா நம்ம அதுக்கு எல்லாவற்றுக்கும் எப்படி இருக்கணும், விழித்து இருக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட அன்றைக்கு சீஷர்கள் பார்த்து கேட்கிறாரு இல்லையா? அவர் போய் மலையில ஜெபித்து வரப்படும் போது என்ன பண்றாரு, நல்ல தூக்க மயக்கத்துல இருக்கப்படும் போது எனக்காக ஒரு வாயை திறந்து கேட்கிறாரு. அப்போ எவ்வளவு வியாகத்துல எவ்வளவு கஷ்டத்துல இருந்திருப்பாரு.
இருந்திருப்பாரு, எவ்வளவு வேதனையோட ஆண்டவர் நமக்காக இருந்திருப்பாரு இல்லையா? கேட்கிறவரு எனக்காக 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? இந்த ஏன்னா சோதனை, அந்த சோதனை நம்ம மேற்கொள்ளனா எப்படி இருக்குன்னா, ஜெபத்துல விழித்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய ஆவி எப்பயுமே உற்சாகமா இருக்கணும். நம்ம எப்படியே போய் ஊழியம் பண்ணிடணும், நம்ம சபைக்கு போயிடணும் அப்படின்னு பல காரியம் நம்ம சிந்தித்து கொண்டே இருக்கலாம். ஆனா நம்மளுடைய மாம்சம் என்ன ஆகுது, அதுக்கு கீழ்ப்படியாது இல்லையா? அந்த கீழ்ப்படி வைக்கணும்னா என்ன பண்ணணும்? ஜெபத்துல போராடணும். இந்த இந்த வசனம் மறுபடியும் படிக்கிறேன். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சம் பலனும் உள்ளது என்றார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.